பிரைஸ் காட், ஹalleluya. நாம் தீர்க்க தரிசன முறையை குறித்து எபிரேய எழுத்துக்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். இவ்வளவு அருமையான பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். இந்த எபிரேய எழுத்துக்களில் முதலாவது எழுத்து அலெஃப் என்று பார்த்தோம். அது ஒரு காளையனுடைய முகம், ஒரு எருதனுடைய முகம். இதில் இந்த எருது என்பது இந்த 4 கேருபீன்களில் ஒன்று. அதாவது ஒன்று சிங்கம், இன்னொன்று கழுகு, இன்னொன்று மனித முகம், இன்னொன்று எருது. இந்த 4ம் ஒன்றாகவே இருக்கும். இதில் முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த கேருபீன்களுடைய செட்டைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தனவா. உங்கள் குடும்பத்தில் சேர்ந்திருக்கீங்களா? கணவன் மனைவி சேர்ந்திருக்கீங்களா? பிள்ளைகள் சேர்ந்திருக்கிறாங்களா? இதைத்தான் நாங்கள் குறிக்கிறது. ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். இன்றைக்கு பல குடும்பங்கள் அப்படித்தான் இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், கணவன் மனைவிக்கு இடையில் இடையறாத சண்டை. ஏன் தெரியுமா அந்த சண்டை? அந்த கணவன் தன் மனைவியின் மேல் எப்ப பார்த்தாலும் சந்தேகம். வெளியே போய் நின்றால் சந்தேகம், துணி காய போட்டு போனால் சந்தேகம், ஜன்னல் வழியை பார்த்தால் சந்தேகம், அடுப்படியில் யாரோடாவது ஃபோன் பண்ணினால் சந்தேகம். இப்படி சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். கிறிஸ்துவுக்குள் நான் ஒரே ஐக்கியமாக இருக்கிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும் இல்லையா? இவர்களுக்குள் இருந்த சந்தேகம் என்ன ஆயிற்று தெரியுமா? கடைசியாய் கணவன் மனைவியை அட்டி அட்டி என்று அடித்தான். எத்தனை கஷ்டமாக இருக்கும். கடைசியாக என்ன நடந்தால், இருவருக்கு மிகுந்த சண்டையில் எங்களிடத்தில் வந்தார்கள். நாங்கள் இருவருடைய கரத்தையும் பிடித்து சேர்த்து ஜெபித்தோம். ஜெபிக்கும் பொழுது அந்த பிரிவினையின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி ஓடி போனது. இன்றைக்கு அவர்கள் சமாதானமாக இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் வேதத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய செட்டைகள் சேர்ந்திருந்ததாம். அதே போல் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சேர்ந்திருக்க பண்ணுவாராக. கணவன் மனைவி பிள்ளைகள் யாவரும் சேர்ந்து சமாதானமாக இருந்து செழிப்போடு வாழ்வீர்களாக. பிரைஸ் காட், ஹalleluya.